ஹைப்பா, குட் மார்னிங். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஏப்ரல்லாம் மாட்டிட்டு ரெடியாக இருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னா, ஹேர் டை தான் போட போகிறேன். அதாவது ஹேர் டை வந்து நான் எப்பவுமே சொல்வேன், ஆயில் வச்சுட்டு ஹேர் டை அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் ஹேர் நல்லாயிருக்கும், ட்ரையாக இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோன்னா, ஆயில் வச்சுட்டு ஹேர் டை அப்ளை பண்ணுறத விட ஹேர் டையும் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி போட்டால் ஒட்டுதா ஒட்டலையான்னு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செக் பண்ண போகிறேன். ஏன்னா எப்பவுமே நம்ம ஆயில் வச்சுட்டு போடுவோம், ஒட்டனால டிகாஷனு, வாட்ரு, முட்டை இந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணாமல் ஹென்னால ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலே மிக்ஸ் பண்ணி போட்டால் ஒட்டுதா எப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா சிலர் சொல்கிறாங்க ஆயில் வச்சுட்டு போட்டாலே ஒட்டாதுன்றாங்க. ஆனால் நான் எப்பவுமே ஆயில் வச்சுட்டு தான் பிளாக் ஹென்னான்றது போடுவேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, பிளாக் ஹென்னாவோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலே மிக்ஸ் பண்ணி போட போகிறேன். இதுலேயே நம்ம பிளாக் ஹென்னா மிக்ஸ் பண்ணி ஒட்டுதான். நானும் ஒரு ட்ரையல் தாங்க, இது வரைக்கும் நானும் அப்படி போட்டதில்லை. தலையில் ஆயில் வச்சுட்டு தான் நான் போடுவேன். வாங்க நம்ம போட்டுடலாம். பிளாக் ஹென்னா எடுத்து வச்சுருக்கேன், ஆயில் எடுத்து வச்சுருக்கேன், சீப்பு, ப்ரஷ்ஷு, க்ளவுஸு, ஒரு டிஷ்யூ எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஆயிலில் மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு பிளாக் ஹென்னா எடுத்தாச்சு. இப்போ இது கூட ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். என் தலையில் ஆயில்ன்றது இப்போ சுத்தமாக இல்லை, ட்ரையாக தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கா, இதை தான் அப்ளை பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து வீடியோவில் நிறைய மெத்தடெலாம் ட்ரை பண்ணுறாங்க. என்ன போடுங்க, அவுரி போடுங்கன்னு சொல்லிவிட்டு நானும் நிறையா வீடியோஸ்லாம் பார்த்துட்டேன். ஆனால் சிலர்து உண்மையாகவே நல்லாயிருக்கு, சிலர்து சும்மா வீடியோக்காக மட்டுமே சில விஷயம்லாம் பண்ணுறாங்க. அது வந்து நல்லா இல்லை. ட்ரை பண்ணி பார்த்தாலுமே இதுவெல்லாம் இல்லை. நானுமே நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு தான் உங்களுக்கே இந்த வீடியோவை தரேன். ஆனால் இது வந்து என்னோடய ஐடியா தான், உண்மையாக யாரும் பார்க்கல. ஏன்னா எல்லாருமே இது பண்ணால் கருப்பவர்ன்றாங்க. நானும் பிளாக் ஹென்னாவோட தான் இதை கலந்து போட்டு பார்க்க போகிறேன். வாங்க நம்ம போட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. எண்ணெயெல்லாம் கலந்து வச்சாச்சு. வாங்க ஃபஸ்ட்டு தலைமுடி சிக்கு எடுத்துடலாம். ஒரு வழியாக அப்ளை பண்ணியாச்சுப்பா. போடுறதுக்கு ரொம்ப 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 ஸ்மூத்தாக இருக்குப்பா. நமக்கு இப்போ ரெகுலராக போடுறதுனால ரூட் டச்சப் மட்டும் பண்ணாலே போதும், லென்த்துக்கு போடணும்லாம் இல்லை. ரூட்லேருந்து தான் நமக்கு உள்ளேருந்து ஹேர் வர்றதுனால அது ஒயிட்டாக வருது. நம்ம அதுக்கு மட்டும் நம்ம பிளாக் ஹென்னா போட்டால் போதும். இப்போ வந்து லைட்டாக ஃப்ரண்ட்லலாம் லைட்டாக அப்படி பார்த்து செக் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு, நான் எப்போவுமே வந்து பிளாக் ஹென்னா போட்டால் 30 to 40 minutes விடுவேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஆயிலோடு போட்டிருக்கனால கண்டிப்பாக 1 hour விட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 1 hour ஆயிடுச்சுப்பா. எனக்குமே ஆர்வமாக தான் இருக்குது ஒட்டியிருக்கான்னு. ஏன்னா இந்த பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால 1 hour விட்டுருக்கேன். வாங்க ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இந்த இது வந்து ஃபெயிலியர், ஏன்னா ஒட்டவே இல்லை. இங்கே பாருங்க, வெள்ளை முடி அப்படியே இருக்குது. இப்போ நான் வந்து நாளைக்கு திரும்ப ஆயில் வச்சுட்டு தான் பிளாக் ஹென்னா போடணும், தெரியுதா? கொஞ்சம் கூட ஒட்டலை. சரி, புதுசாக ட்ரை பண்ணி பார்ப்போமே, அறிவாளி மாதிரி வேலை பார்த்தா இப்படி தான் போல இருக்குது. சரி, என்னைக்கு எண்ணெயும் ஆச்சு, பிளாக் ஹென்னாவும் ஒட்டிடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இது ஒரு ட்ரையல் தானே. தெரியுதா, தலை ஈரமாக இருக்குது. இது பாருங்க, ஒயிட் ஹேர் எல்லாமே அப்படியே இருக்குது. எல்லாமே இருக்குது. இப்போ வந்து இந்த ட்ரையல் வந்து ஃபெயில் மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணிடலாம். இல்லைனா தலையில் நல்லா ஆயிலை வச்சுட்டு பிளாக் ஹென்னாவை காஃபி டிகாஷனோட மிக்ஸ் பண்ணி போடணும். இன்றைக்கி அப்படியே ஃப்ரீயாக விட்டுறலாம். நாளைக்கு போடும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ ஆகும். ஏன்னா ஃபினிஷிங் நல்லா ஓரளவு முடிக்கணும்ல. இது ஃபெயிலியர்னால் அடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? அதை நம்ம போட்டுடலாம். நானும் எதிர்பார்க்கல, அட்லீஸ்ட் ஓரளவாவது ஒட்டும், சில ஹேர் வந்து மிஸ் ஆகும்னு நினச்சேன். பார்த்தா ஃபுல் ஹேருமே மிஸ் ஆயிடுச்சு. பார்க்கலாம்ப்பா, நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி விட்டுடலாம், நாளைக்கு பார்த்துடலாம். நம்மளால் நாளைக்கு வரைக்கும் தான் பொறுமையாக இருக்க முடியல. இது வந்து ஈவினிங் 5 o'clock. இப்போ நான் போட்டுட்டு 1/2 hour கழிச்சு வாஷ் பண்ண போகிறேன், ஆயில் வைக்க போகிறேன். நல்லா காஞ்சிருச்சு. நான் இப்போ வந்து டவலை கட்டிட்டு கொஞ்ச நேரம் விட்டுட்டேன். தெரியுதா உங்களுக்கு? நானாக செக் பண்ண பாருங்களேன், ஒயிட் ஹேர் அப்படியே இருக்குது. இங்கெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். சரி, அதனால் போட்டுருவோம். ஏன்னா அந்த வீடியோவை முடிக்கணும். என்னடா இப்படி ஆயிடுச்சு. சரி, அது வரைக்கும் காலையில் வரைக்கும் என்னால் பொறுமையாக இருக்க முடியல. இப்போ நம்ம ஆயில் வச்சுட்டு பிளாக் ஹென்னாவை போட்டுற வேண்டியதான். நினைக்கவே இல்லைப்பா. இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பொறுமையாக தேய்க்கலாம், டைம் இல்லை. நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நான் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து பிளாக் ஹென்னா அப்ளை பண்ணலாம்.
எண்ணெய் நல்லா தேய்ச்சிட்டேன். நெத்தியில் இங்கெல்லாம் இந்த இடத்துலமே நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து பிளாக் ஹெட் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதோட இன்றைக்கி காப்பி டிகாஷன் டீ டிகாஷன் எதுவும் போட போகிறதில்ல. பால் தான் ஊற்ற போகிறேன்னு பாருங்கள். பால் ஊற்றி தான் இன்றைக்கி கலக்க போகிறேன். நான் ஆல்ரெடி பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். காய்ச்சின பால் நல்லாவே இருந்திருக்கு. நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். சூப்பராக மிக்ஸ் பண்ணிவிட்டேன். எப்பவுமே அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம 1/2 hour கழிச்சு வெயிட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது கண்டிப்பாக ஓட்டும். அதுதான் நம்ம ட்ரையல் பார்த்தோம். வாங்க வாஷ் பண்ணிவிட்டு பார்த்துடலாம். இதுக்கு 1/2 hour ஆயிடுச்சுப்பா. கிச்சன் ஷிங்கில் தான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். வாங்க ஹேர் வாஷ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா காஞ்சிருச்சு இல்லையா? 1/2 hour ஆச்சு. வாங்க வாஷ் பண்ணியாச்சுப்பா. ஒட்டி இருக்கா நம்ம செக் பண்ணிடலாம். நல்லாவே ஒட்டி இருக்குப்பா. ஒரு வழியாக ஒட்டிருச்சுப்பா. அப்படியே காத்தாட விட்டு முடி நல்லா காயட்டும். அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. கூடிய மட்டும் ஃப்ரைடே நான் ஹேர் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்ப்பா. கண்டினியூஸாக ஃப்ரைடே நான் போட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா.